வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் 28/12/2021 பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் போயிடும். ஃபர்ஸ்ட் நியூஸ், கேரளா டாப்ஸ் நீத்தி ஆயோக் ஹெல்த் இண்டெக்ஸ். சரிங்களா? ஹெல்த் இண்டெக்ஸ் நீத்தி ஆயோக் போடுவாங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது தான். சரிங்களா? ஹெல்த் இண்டெக்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ரிப்போர்ட் கமிஷன் பை யார் இருக்காங்கன்னு பார்த்துங்க. நீத்தி ஆயோக், வேர்ல்ட் பேங்க், யூனியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி மினிஸ்ட்ரி. சரிங்களா? அடுத்தது ஹெல்த் இண்டெக்ஸ் ஸ்கோர் எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் அ லார்ஜ் செட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் தட் ஆர் டிவைடட் இன்டு 3 broad domains. எது கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் அவுட்கம் எப்படி இருக்கு, ஓகேங்களா? அதாவது இப்போ மெட்டர்னல் மோர்டாலிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஹெல்த் அவுட்கம் கீழே வரும். நம்ம அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் இதெல்லாமே நேற்றே பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி அந்த டேட்டா இது பில் இருக்கு இல்லைங்களா, ரைசிங் த ஏஜ் ஃபார் உமன், அந்த இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு 9 ஸ்டேட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த 9 ஸ்டேட்ஸில் தான் வந்து அதிகமாக எம்எம்ஆர் பாப்புலேஷன் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி ஹெல்த் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது அதை வச்சு ரேட்டிங் கொடுக்குறாங்க. அடுத்தது கவர்னன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? கவர்னன்ஸு கீழே அந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்து கவர்ன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இன்ஃபர்மேஷனை வச்சு அது பண்ணுறாங்க. அடுத்து கீ இன்புட்ஸ் அண்ட் ப்ராசஸ். சரி, ஹெல்த் அவுட்கம்ஸ் கீழே பாருங்க, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இன்க்ளூட்ஸ் பேராமீட்டர்ஸ் சச் அஸ் நியோனேட்டல் மார்டாலிட்டி ரேட்ஸ். சரிங்களா? இதுவும் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டும் பார்த்துருக்கோம். அடுத்து செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் இதுவுமே பார்த்துருக்கோம். அடுத்து கவர்னன்ஸ் இன்க்ளூட் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ். சரிங்களா? இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னா அந்த குழந்தை வந்து பிறக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இதில் இருக்கணும். அதை தான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து வீட்லேயே பிரசவம் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படி பண்ணுனா உங்களுக்கு டேஞ்சர். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிளேடு எல்லாமே வந்து அவங்க துருப்பிடிச்ச பிளேடாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சானிடேஷன் எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணணும். அடுத்து ஆவரேஜ் ஆக்குபன்சி ஆஃப் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன் கீ போஸ்ட் இயர் மார்க்டு ஃபார் ஹெல்த். சரிங்களா? மெடிக்கல் டூரிசம்க்கு சென்னை தான் ஃபேமஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை வச்சு கீ பர்சன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணணும். சரிங்களா? அடுத்து கீ இன்புட்ஸ் அந்த டொமைனுக்கு கீழே என்ன வருது அப்படிங்கிற பார்த்துங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷார்ட் ஃபால் இன் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் டு வாட் இஸ் ரெக்கமெண்டட். சரிங்களா? இந்த டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ. சரிங்களா? நர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அடுத்து ஃபங்க்ஷனல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? ஃபெசிலிட்டி எல்லாமே பார்க்கணும். சரிங்களா? எக்ஸ்ரே மிஷின் இருக்கும், ஆனால் அது ஃபங்க்ஷன் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. அடுத்தது பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? டெல்லி அந்த மாதிரி பிளேசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்னன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கெஜ்ரிவால் கவர்மெண்ட் அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஃபோன்லேயே அப்ளை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் அவங்க வந்து பார்த்துட்டு டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கொண்டு வரணும். அடுத்தது அண்ட் டிபி ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட் இது எல்லாத்தையும் வச்சு இது பண்ணுவாங்க. சரிங்களா? பேராமீட்டர்ஸ் இதை பார்த்துங்க. இது மெயின்ஸுக்கு தான் ப்ராட்லி யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். மேபி இந்த டேர்ம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். சரிங்களா? இருந்தாலும் ஹெல்த் இண்டெக்ஸ் யார் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் லைவ்லிஹுட் ஸ்பார்க். சரிங்களா? இது வந்து மெயின்ஸ்ல நீங்க எதுவும் ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? அதுக்காக மகாகவி பாரதியார் லைவ்லிஹுட் பாக்ஸ். சரிங்களா? இது வந்து காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்டர் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து பெட்டர் ஒர்க்கிங் ஆம்பியன்ஸ் இன் ரூரல் ஆர்டிசன்ஸ்க்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. சரிங்களா? ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேசிக் இந்த இதுக்கான ஃபண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எங்கிருந்து கன்வர்ஜென்ஸ் வித் எம்ஜி நரேகா ஸ்கீம்லேருந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இட் ஆக்ட் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் கலெக்டிவிசம் ஃபார் எஸ்ஹெச்ஜி ரன் என்டர்பிரைசஸ். சரிங்களா? இது வந்து எஸ்ஹெச்ஜிக்காக தான் கொண்டு வராங்க. சரிங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அடுத்து என்ஷூர் இயர் ரவுண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட் அட் சிங்கிள் பாயிண்ட் ஃபார் த பையர். சரிங்களா? இப்போ யாருக்காவது எதாவது வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாமே, நீங்கள் அங்கே போய் எதை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எதை வேணாலும்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்கீம்ஸை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் மெயின்ஸ்க்காக ஆன்சர் ரேட்டிங் யூஸ் பண்ணலாமே தவிர ப்ரிலிம்ஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை கேட்குறது அதிசயம் தான். சரிங்களா? இருந்தாலும் சரி வந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடுவோம். சரி, என்ஜிஓக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு டிடெக்ட் இல்லீகல் எலக்ட்ரிக் ஃபென்சஸ் அரௌண்ட் த நீல்கிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில். சரிங்களா? சரி, இதுக்கு வந்து யூபிஎஸ்சியில் கேட்டால் சிம்பிளாக கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பெர்மிஷனை வச்சு என்ஜிஓ அவங்களோட பெர்மிஷனை வச்சு என்ஜிஓக்கு பெர்மிஷன் கொடுத்து, ஓகேங்களா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு வேர்டிங்கில் போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா?
நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல என்ன இதாகும், ஒரு இந்த மாதிரி என்ஜிஓக்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிற சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வரமாட்டாங்க, அங்க வந்து மினிஸ்ட்ரி யாராவது வருவாங்க, ஸ்டேட் லெவல்ல ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேபி கன்ஃபியூஷன் வரலாம். சரிங்களா, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அவரோட சர்டிஃபிகேட் வச்சு அவரோட பெர்மிஷனை வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு அசிஸ்ட் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் பேட்ரோலிங் அண்ட் பேட்ரோலிங் த ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட். சரிங்களா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் வந்து இவரோட பெர்மிஷன் இருந்தாலே போதும், அதை வச்சு இது பண்ணிடலாம். எந்த ஆக்ட் கீழன்னு பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. சரிங்களா, அதை தெரிஞ்சு வச்சுங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். சரி, இது வந்து ஓகேங்களா, இது வந்து நியூஸ்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் உள்ள போகணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா, இங்கே வந்து டேக்ஸ் எவேஷன் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் எவேஷன்னா என்ன? சரிங்களா, இட் இஸ் இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் நாட் பேயிங் மணி. சரிங்களா, பை நாட் ரிப்போர்ட்டிங் த இன்கம், ரிப்போர்ட்டிங் எக்ஸ்பென்ஸ் நாட் லீகலி அலவுட். சரிங்களா, இது வந்து லீகலி தப்பு. ஓகேங்களா, நீங்கள் டேக்ஸ் எவேஷன் பண்ணீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா, டேக்ஸ் அவாய்டன்ஸ் வந்து லெஜிட்டிமேட் மினிமைசேஷன் ஆஃப் டாக்ஸஸ். சரிங்களா, இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல. டேக்ஸ் எவேஷன்னா இட் இஸ் லீகல். சரிங்களா, சரி, டேக்ஸ் எவேஷன் வந்து இல்லீகல்ங்க, டேக்ஸ் அவாய்டன்ஸ் வந்து இல்லீகல். சரிங்களா, லெஜிட்டிமேட் மினிமைசிங் ஆஃப் டாக்ஸஸ். சரிங்களா, யூசிங் த மெத்தட்ஸ் அப்ரூவ் பை கவர்மெண்ட். இப்போ டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா, அதுல கவர்மெண்ட் ஒரு சில கன்செஷன் கொடுத்துருப்பாங்க பிரைவேட் என்டிட்டிஸ்க்கு. சரிங்களா, உங்க பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஓகே, நீங்க ப்ராஃபிட்க்கு டேக்ஸ் கட்ட வேணாம், மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸை நீங்க ஒரு அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இப்படி ஒரு இது இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷனை வச்சுக்கிட்டு ஓகேங்களா, நம்மளுக்கு ஆக்சுவலாவே லாஸ் ஆயிருக்கு பிசினஸ்ல அப்படிங்கிற நம்ம அந்த இதை வச்சு ஓகேங்களா அவாய்டன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, நீங்க டியூஷன் ஃபீஸ் ஏதாவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க டேக்ஸ் அவாய்டன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இட் இஸ் அ லெஜிட்டிமேட் மினிமைசிங் ஆஃப் டாக்ஸஸ். எனக்கு பையன் இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, ஸோ அதுக்கு நீங்க எங்களுக்கு கன்செஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. சரிங்களா, அதையும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட். யூசிங் த மெத்தட்ஸ் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட், மேக்கிங் யூஸ் ஆஃப் லூப் ஹோல்ஸ் இன் த டாக்ஸ் லாஸ் டு ஒன்ஸ் அட்வான்டேஜ் ரெடியூஸ் த டாக்ஸ் பர்டன். ஜென்ரலா எடுத்துங்க, ரொம்ப இது பண்ண வேணாம். சரிங்களா, இங்க பாருங்க, அன்லைக் டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் அவாய்டன்ஸ் வந்து லீகல் பிராக்டிஸ், அப்ப டாக்ஸ் எவேஷன் வந்து இல்லீகல் பிராக்டிஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். கரிமா கிரே. சரிங்களா, இது முன்னாடியே ஸ்கீம் வந்துச்சு. சரிங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் மட்டும் அதுல அந்த கரிமா கிரே ஸ்கீம்ல சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் பண்ணாதீங்க, எல்ஜிபிடிக்யூ அவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, கரிமா கிரே ஸ்கீமை பத்தி மட்டும் பார்த்துருவோம். ஷெல்டர் ஹோம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். சரிங்களா, த பர்பஸ் ஆஃப் ஷெல்டர் ஹோம், எதுக்காக ஷெல்டர் ஹோம் கொடுக்குறாங்கன்னா ப்ரொவைட் ஷெல்டர் டு டிரான்ஸ்ஜெண்டர். பாருங்க, இங்க டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, நீங்க எல்ஜிபிடிக்யூ எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் இவங்க ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. யாருக்குங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. வித் பேசிக் அம்யூனிட்டிஸ் லைக் ஷெல்டர், ஃபுட்டு, ஓகேங்களா, மெடிக்கல் கேர், ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, அந்த ஷெல்டர் ஹோம்ல பிசைட்ஸ் இட் வில் ப்ரொவைட் ஃபார் த கெப்பாசிட்டி பில்டிங், ஸ்கில் பில்டிங், ஓகேங்களா, இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம், which will enable them to lead a life of dignity. சரிங்களா, ஆர்டிகல் 21 நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். சரிங்களா, irrespective of gender, caste எது இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். பேர்ட் ஃப்ளூ கேசஸ். சரிங்களா, நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா பேர்ட் ஃப்ளூ பற்றி ரொம்ப பார்த்தாச்சு. சரிங்களா, ஒரு ரெண்டு நாள் நியூஸில் வந்துச்சு. சரிங்களா, நான் அதையுமே இது பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா, இந்த ஸ்ட்ரெயின் தான், இந்த ஸ்ட்ரெயினை பார்த்துங்க, இதை வச்சு யூபிஎஸ்சி கொஸ்டின் முன்னாடியே கேட்டிருக்காங்க. சரிங்களா, H5N8 இந்த ஸ்ட்ரெயின் தான். சரிங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரெயினை வந்து ஞாபகம் வச்சுங்க, அது வந்து பேர்ட் ஃப்ளூக்கு. சரிங்களா, சரி, இது வந்து முன்னாடியான பஞ்சாயத்து தான். சரிங்களா, அந்த ஒரே ஒரு இது இருக்கும், அந்த இதில் வந்து ஓகேங்களா பயோ ஃபென்சிங் மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு சில இம்யூனிட்டி இருக்கும். சரிங்களா, அந்த டிசீசஸ் இருக்கும், அது வந்து இங்கே நம்ம ஃபார்மில் ப்ரீட் பண்ணி வளர்த்துவோம் இல்லைங்களா, அது கூட மிங்கிள் ஆயிடுச்சு அப்படிங்கிற அதுக்கு இருக்க டிசீசஸ்லாம் இதுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் பேர்ட் ஃப்ளூ கேசஸ் வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாத்துகள் இறந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நிறைய கிராமங்களுக்கும் அது வந்து பரவிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கலெக்டர் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, அங்கே வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸா இது பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நியூஸ்ங்க, எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, 28%. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சரிங்களா, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் பண்ணோம். சரிங்களா, நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோம், நேற்று நியூஸ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா, அதோட விளைவாக தான் இங்கே எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க 28%. சரிங்களா, இங்கே இம்போர்ட் வச்சு அவங்க இது பண்ணல, எக்ஸ்போர்ட் முன்னாடி இருந்ததையும் இப்போ இருக்க எக்ஸ்போர்ட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்காங்களே தவிர ஓகேங்களா எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இது பண்ணல. சரிங்களா, சரி, இங்கேயும் பாருங்க டெபிசிட் சொல்லியிருக்காங்க, 120 பில்லியன் டெபிசிட்டாக இருக்குது. சரிங்களா, அப்போ இம்போர்ட் நம்ம அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். சரிங்களா, ஸோ டேர்ம்ஸ் தான் இந்த இடத்துல முக்கியம், டேர்ம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். நெக்ஸ்ட் சரிங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து
என்ன சொல்லியிருக்காங்க, ஐபிபிஐ வந்து சைன்டு மெமராண்டம். சரிங்களா, இதுக்கு வந்து நம்ம பேசிக் தான் போகணும். ஐபிபிபி இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இது வந்து ஹோல்லி ஓன்டு சப்சிடியரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். சரிங்களா, அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சேவிங் பண்ணலாம், கரண்ட் அக்கௌண்ட் பண்ணலாம். சரிங்களா, பேமெண்ட் பேங்க்னா ஒரு சில இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாற்றிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்கங்க. இட் வில் ஆல்சோ ப்ரொவைட் அசஸ் டு தேர்ட் பார்ட்டி, இதெல்லாம் இருக்கும். இட் வில் நாட் ஆஃபர் எனி ஏடிஎம் டெபிட் கார்டு. சரிங்களா, அடுத்து இன்ஸ்டன்ட் இட் வில் ப்ரொவைட் கஸ்டமர் QR பேஸ்ட் பயோமெட்ரிக் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ டெபிட் பண்றாங்க, கார்டா கொடுக்கறதுல. ஓகேங்களா, QR பேஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அக்செப்ட் டெபாசிட். சரிங்களா, அது தெரிஞ்சு வச்சுங்க. பேமெண்ட் பேங்க் வருமா? சரிங்களா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அக்செப்ட் பண்ணுவாங்களா, லெண்டிங் பண்ணுவாங்களா, அதில் தான் டிஃபரன்சஸ்ல தான் கோச்சிங்ஸே இருக்கும். அடுத்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து செட் இட் ஹேட் டிசைடட் டு கன்வெர்ட் த ஐபிபிபி இன்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். சரிங்களா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா மாத்திட்டாங்க. எனேபிளிங் இட் டு ஆஃபர் லோன் டு ஸ்மால் லோன் கஸ்டமர்ஸ். சரிங்களா, இது வந்து நீங்க பேமெண்ட் பேங்க்ல இருந்து பேமெண்ட் பேங்க் இருந்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா மாத்திட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க லோன் கொடுக்கலாம்னு இருக்கும். சரிங்களா, சரி, அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து அதானி. சரிங்களா, இந்த அதானி இது நியூஸ் இது இல்லை. சரிங்களா, ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் இதுல இருந்து நம்ம பேசிக்கு போகணும். சரிங்களா, ஏன் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஆந்த்ரசைட் கிடைக்கும். சரிங்களா, பியூர் கோல்டு பியூர் கோல். சரிங்களா, நம்ம கிட்ட இருக்கிற கோல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஷ் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அங்கெல்லாம் ஆஷ் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, பேசிக் இதுதான். இருந்தாலும் ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, கார்மைக்கல் மைன் இன் குயின்ஸ்லாந்து. சரிங்களா, அங்க இருக்கிற வந்து லைக்லி டு பி இதுதான் வந்து நியூ தெர்மல் ஜோனா இருக்கும். பிளேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதான். சரிங்களா, ஏன்னா இந்த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கோல் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்றாங்க அந்த பிளேஸ். சரிங்களா, அதனால கார்மைக்கல் மைன் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சாலே போதுமானதான். அடுத்தது ஓகேங்களா, ஆஸ்பா பத்தி நியூஸ் வரலன்னா தான் இது. ஸோ வந்திருக்கு. சரிங்களா, இந்த இடத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாகாலாந்து வந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே அந்த டிஸ்டர்ப்ட் ஏரியாங்கிறத மென்ஷன் பண்ணலாம், ஆஸ்பா கீழே கொண்டு வரலாம். சரிங்களா, மணிப்பூரை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே தான் வந்து ஆஸ்பால வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. சரிங்களா, இங்கே நாகாலாண்டுக்கு மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ரெக்கமெண்ட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சதே போதுமானதான். சரிங்களா, ஏன்னா ஆஸ்பா பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த நியூஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானதான். சரி, நம்ம நெக்ஸ்ட் போயிடும். சரிங்களா, திரும்ப சொமாலியால ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரிங்களா, அதுக்கு அங்க வந்து மிலிட்டரி கூப் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரிங்களா, நமக்கு மேஜர்லி பிளேசஸ் வச்சுதான் கேட்பாங்க. சரிங்களா, மோகதிஷு இதுதான் வந்து அங்க ஒரு பிளேஸ். சரிங்களா, எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொமாலியால. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு இதுல அவ்வளவுதான் நியூஸ் பேப்பர்ல. சரிங்களா, தேங்க்யூ.